வணக்கம் நண்பர்களே. நாம் காலையில் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கா? நாம் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம்? நமக்கு இந்த வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? நாம் உண்மையாகவே சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்குள்ளே இருக்கா? பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எல்லாமே இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை, ஒரு தெளிவு இல்லைன்னு. நீங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே திசை தெரியாமல் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கானது. நாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? நமக்கு உண்மையாகவே என்ன தேவை? இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கிறது? இதை பற்றி தான் ஒரு தெளிவாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கடைசி நிமிஷம் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும்னு நான் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை தொடங்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இயந்திர வாழ்க்கையை நிறுத்தணும். நாம் ஏன் குழப்பத்தில் இருக்கோம்னா, நாம் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். சமூகம் சொல்லி கொடுத்த அந்த ஒரு பாதையில் கண்ணை மூடிட்டு ஓடுறோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலை, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கே பிடிச்சிருக்கா? இல்லை அடுத்தவங்க பாராட்டுவாங்கன்னு நீங்கள் அதை செஞ்சிட்ருக்கிறீங்களா? நீங்கள் எப்போ உங்கள் சுயத்தை இழந்து மற்றவங்களுக்காக ஓடுறீங்களோ அப்போ தான் இந்த குழப்பம் ஆரம்பிக்குது. முதல்ல நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டும். இது முதல்ல. ரெண்டாவதாக, தேவை எது, ஆசை எதுன்னு தெரிஞ்சுக்கணும். குழப்பத்துக்கு அடுத்த காரணம் நமக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் இருக்கிறது தான். ஒரு பெரிய கார் வேணுங்கிறது ஆசை, ஆனால் நிம்மதியான தூக்கம் வேணுங்கிறது தேவை. நாம் ஆசைகளை துரத்திட்டு இருக்கும்போது தேவைகளை மறந்தே போயிடுறோம். ஒரு பேப்பர் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிஜமாக தேவையான 5 விஷயங்களை மட்டும் எழுதுங்க. அது அன்பாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன வீடாக இருக்கலாம். அந்த தெளிவு வந்துட்டால் பாதி குழப்பம் போயிடும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது, மூளையில் இருக்கும் குப்பைகளை வெளியே ஏற்றுவது. நாம் மூளையில் இப்போ ஒரு குப்பை தொட்டி மாதிரியாக ஆயிடுச்சு இல்லையா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நியூஸ்ன்னு எல்லா தகவல்களையும் உள்ளே போட்டு கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் உங்களை சரியாக யோசிக்க விடாமல் தடுக்கிறத முதல் விஷயம். எது தேவையோ அதை மட்டும் மூளைக்குள்ளே அனுப்புங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் முடிவு செஞ்சுட்டீங்க. அடுத்தது இது நமக்கு தேவையா அப்படிங்கிறது செயல்பாட்டின் மூலமாக உங்களுடைய மூளையில் நீங்கள் அதை பதிவு வைக்கணும். இதுதான் இங்கே குறிப்பிடுறது. ஒரு வாரம் சோசியல் மீடியாவில் இருந்து நீங்கள் விலகி இருங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். அமைதி தான் தெளிவுக்கான முதல் படியே. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக, நாலாவதாக, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இப்போது நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற காரியம் இன்னும் 5 வருஷம் கழித்து உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? இப்போதைக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறிடவே கூடாது. உங்கள் இலக்கு என்னன்னு தெரியாமல் நீங்கள் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அது வேஸ்ட் டைம் தான். உங்கள் பயணத்தோட கடைசி ஸ்டேஷன் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் பூர்த்தி செஞ்சு அந்த வேலையில் ஸ்டடியாக நின்று பயணத்தை ஆரம்பிக்கணும். அஞ்சாவதாக, ஒரு வேலை செய்யாமல் பல வேலைகளில் நம்ம கை வைக்கிறது தான். இதுதான் தி பவர் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. குழப்பத்துக்கு முக்கியமான காரணம் ஒரே நேரத்தில் 10 விஷயத்தை யோசிக்கிறது தான். இதுவா அதுவான்னு 2 படகளை கால் வச்சா விழத்தான் செய்வோம். நிச்சயமாகவே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க, அதில் முழு கவனத்தை செலுத்துங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே தானாக அமையும். எதை சரியாக செய்கிறதுன்னு தெரியலையா? உங்களுக்கு எதில் அதிக ஆர்வம் இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க நண்பர்களே. உங்களுக்கு எது நல்லா வருமோ, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை மட்டும் தயவு செய்து செய்யுங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக, பயம்தான் உங்களை தடுக்குது. நிச்சயமாகவே மாற்றத்துக்கு நாம் ஏன் பயப்படுறோம்னா, புதுசாக ஏதாவது பண்ணி அது தோற்று போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம்தான். அதனாலேயே பிடிக்காத வாழ்க்கையிலே காலத்தை நாம் கழிச்சிக்கிட்டே இருக்கிறோம். குப்பை வர்றதுக்கு காரணமே உங்கள் மனசு மாற்றம் கேட்குது. குப்பைனா என்ன? குழப்பம். அந்த குழப்பம் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஆனால் உங்கள் அறிவு பயப்படுது. பயத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து வைங்க. புது பாதை எப்போவுமே ஆரம்பத்தில் பயமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும். அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது 7வதாக,
இந்த பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிறது இந்த காலத்தில் வாழ்கிறது. நாம் எப்பவுமே கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படுகிறோம், இல்லை எதிர்காலத்தை பற்றி பயப்படுறோம். ஆனால் நிகழ்காலத்தில் வாழ்கிறதே இல்லை. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செய்யுங்க. இந்த நொடியில் என்ன செய்கிறீங்களோ அதை விழிப்புணர்வோடு செய்யுங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்றைக்கி கவலைப்படுறதுனால எந்த பயனும் இல்லை. இப்போது உங்கள் கையில் இருக்கிற வேலையை முழு மனசோட செஞ்சாலே பாதி குழப்பங்கள் ஓடிவிடும். நிச்சயமாகவே இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தினமுமே. எட்டாவதாக, உடல் மனம் ரெண்டையும் நீங்கள் கவனத்தில் வச்சுருக்கணும். உடல் ஆரோக்கியம் சரியில்லைன்னா கூட மனசு குழப்பமாக இருக்கும். சரியான தூக்கம், நல்ல உணவு, கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி இதெல்லாம் உங்கள் மூளைக்கு ஆக்சிஜனை தரும். மூளை தெளிவாக இருந்தாலே முடிவெடுக்கிறது சுலபமாயிடும். நிச்சயமாக தினமும் 10 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை மட்டும் கவனிங்க. அதாவது தியானம்னு சொல்கிறேன். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி ஒரு பெரிய கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். 9வதாக, ஒருத்தர்கிட்ட போய் உதவி கேட்கவே தயங்கவே கூடாது. எல்லாத்தையும் நீங்களே தீர்த்திட முடியாது. நிச்சயமாக உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா உங்களை விட அனுபவம் வாய்ந்தவங்கக்கிட்ட கேளுங்க. ஒரு மென்டர் இல்லைன்னா ஒரு நல்ல நண்பர்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறதை பேசுங்க. ஒரு நெருங்கிய நண்பராக கூட இருக்கலாம், அவருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். ஆனால் நாம் அவர்கிட்ட கேட்கறதுக்காக தயங்கிட்டு இவர்கிட்ட கேட்கணுமான்னு ஒரு ஆணவத்தில் நம்ம அதை கேட்க மாட்டோம். அதை இந்த இடத்துல அது இருக்கக்கூடாது. நமக்கு தேவை என்ன, நம்மளுடைய அனுபவம் என்ன என்பதை தெரிஞ்சு அவர்களுடைய அனுபவத்தை நாம் நம்மளுடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ளும் போது தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றிகளுக்கு உண்டான பாதை கிடைக்கும். மற்றவங்க பார்வையில் பார்க்கும்போது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ரொம்ப எளிதாக தெரியும். ஆனால் கடைசியாக முடிவெடுக்கிறது நீங்களாக தான் இருக்கணும். அவங்களுடைய அனுபவத்தை மட்டும் கேளுங்க. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, அவங்களுடைய அனுபவத்தை மட்டும் கேட்டு நாம் நம்மளுடைய சொந்த திறமையில் அந்த அனுபவத்தை ஒரு புது டெக்னிக்காக பயன்படுத்தி அதை இன்னும் அப்டேட் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான பாதை நமக்கு கிடைக்கும். 10வதாக, வாழ்க்கையின் நோக்கம். வாழ்க்கைங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் இங்கே ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களால் மற்றவங்களுக்கு என்ன பயன்? நீங்கள் செத்த பிறகு இந்த உலகம் உங்களை எப்படி ஞாபகம் வச்சுருக்கணும்? இதை யோசிங்க. எப்போ உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குதோ அப்போது எல்லா குழப்பமும் தேர்ந்து ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். நீங்கள் தடம் பதிக்க பிறந்தவங்க, தடுமாறி பிறந்தவங்க இல்லை நண்பர்களே. நிச்சயமாக யாரும் தடுமாற பிறந்தவர்களா இல்லை. நாம் அப்படி ஆகிவிடவும் கூடாது. சாதிக்க பிறந்தவர்கள், தடம் பதிக்க பிறந்தவர்கள் என்று முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்போது குழப்பம் வர்றது தப்பில்லை, அது நீங்கள் உங்களை செதுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். குழப்பம் வந்தால் செதுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த தெளிவில்லாத நிலையிலே இருக்காதீங்க. இன்றைக்கி ஒரு பேப்பரை எடுத்து உங்கள் லட்சியத்தை எழுதுங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே நிரூபித்து காட்டுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன தெளிவை கொடுத்திருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் குழப்பத்தில் இருந்து வெளியே வரட்டும். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.